வணக்கம் மக்களே, படிக்கட்டு யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கிராம ஊராட்சி செயலாளர் என்ற வேலைக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பினை தற்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுபோலான வேலைவாய்ப்பு செய்திகளை நீங்கள் எளிமையாக அறிந்து கொள்ள படிக்கட்டு யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களுக்கு எளிமையாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகின்ற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், இந்த துறையிலிருந்து தான் கிராம ஊராட்சி செயலாளர் என்ற வேலைக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 1483 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த வேலைவாய்ப்பினை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு கல்வி தகுதி என்னன்னா, விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் அவர்கள் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும். அதாவது அவங்க இங்கிலீஷ் மீடியம் கூட படிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். இந்த வேலைக்கு வயது தகுதியாக குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 32 வயது வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. வயது தளர்வாக 34 வயது வரைக்கும் இருக்கின்ற எம்பிசி, பிசி, பிசிஎம், டிசி, அதாவது டிஎன்சி பிரிவினை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். 37 வயது வரைக்கும் இருக்கின்ற எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவை விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். 42 வயது வரை உள்ள மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். இந்த வேலைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரருக்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 1, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், குடும்ப அட்டை எண், கையொப்பம், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. இதில் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், கையொப்பம், இது 4ம் நீங்கள் இணையதளத்தில் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப அட்டை எண் என்ட்ரு பண்ணால் போதும். கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 9/11/2025. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரி டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். மேலும் இந்த லிங்கை இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் முதல் கமெண்ட்டில் டைப் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன். விண்ணப்பதாரர்கள் இந்த இணையதளத்தை பயன்படுத்தி இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். நன்றி மக்களே. இதுபோலான வேலைவாய்ப்பு செய்திகளையும் சரியான தகவல்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.